உண்மையான இந்த காலை வேளையிலே வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய பிள்ளைகளாக குடும்பமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கொடுத்த சாத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக உங்களை நினைத்து பார்க்கவும் உங்களுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் எண்ணி எங்களுடைய வாழ்விலே உண்மையை நாங்கள் மகிழ்ப்படுத்த காரணம் இந்த திருத்தந்தையின் பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவரை எங்கள் மத்தியிலே ஒரு பிரசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள காரணம் இயேசுவின் மூலம் கேளுங்கள் ஜீவனுள்ள கருணை. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பாமாலையின் 14வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலையின் 14. Thank you.
12 முதல் 26 வரை அடங்கியிருக்கிறது. தானியேல் 3:12 முதல் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உண்மையை மதிக்கவில்லை. அவர்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிற்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச்சூளைக்கும் ராஜாவாகியவருடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிற்கிற பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச்சூளையை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும், நிசார்களோடும், பாகைகளோடும், மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச்சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளைகளோடு சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்ட புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 புருஷர்களும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதேசமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்காக இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினிச்சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியான 1வது வேதபாடம் வாசித்தார்கள். வாசிக்கும்படியாக இருக்கின்ற நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 முடிய.
தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுது, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பிவிடும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை விசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதவர்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளே நீங்கள் போய் எங்களை ஒட்டின உங்கள் பட்டணத்தில் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் குறைத்துக் கொள்கிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேர்வதை பார்க்கணும். அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேர்வது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ! பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே எட்டுறுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேர்வதை பார்க்கணும். தீருவுக்கும் சீதோனுக்கும் நேர்வது லகுவாய் இருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்புகிறவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே விசுவாசங்களும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலில் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் என்று வாசிக்க வேண்டிய விசேஷ வாக்கியம் வாசித்தாயிருக்கிறது. ஆ
வாழ்த்துகின்றேன். காலை வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆயர்கள் மட்டுமல்ல, இறை மக்களாகிய நீங்களும் ஊழியம் செய்ய முடியும். உங்களுடைய பணிகளின் மத்தியிலே கிடைக்கப்பெறுகின்ற தருணங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அதற்குரிய காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை லைட்டி சண்டே, அதாவது இறை மக்கள் ஞாயிறாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் அனுசரிக்கின்றது. நம்முடைய திருமண்டலத்திலே இறைமக்கள் செயலராக ஒருவரை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். அவர் மூலமாக இறைமக்கள் அனைவரும் இந்த ஊழியத்திலே ஈடுபட முடியும் என்பதை உணர்ந்து பேராயர் அவர்கள் தலைமையிலே இறைமக்களாகிய நாமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமையை வைத்திருக்கிறார்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு Witness of the people of God. Witness of the people of God. அதாவது இறை மக்களின் சான்று அல்லது சான்று பகிர்கின்ற இறை மக்கள், இறை மக்களின் சாட்சி அல்லது சாட்சி பகிர்கின்ற இறை மக்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பதாக திருச்சபை திருப்பலி என்பது இரண்டு வகையாக பிரிப்பார்கள். ஆடை அண்ட் நாட் ஆடை என்று பிரிப்பார்கள். அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அபிஷேகம் அல்லாத பணியாளர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஆதி காலத்திலே கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு மீடியேட்டராக, மத்தியஸ்தராக ஆசாரியர்கள் இருந்தார்கள். இந்த ஆசாரியர்களுடைய பணி ஆண்டவருடைய வார்த்தையை இறை மக்களுக்கு கொடுப்பது. ஆனால் காலப்போக்கிலே இந்த ஆசாரியர்கள் தாங்கள் மட்டுமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற மமதையினாலே, ஆணவத்தினாலே பல காரியங்களை மக்களுக்கு திரித்து கூறினர். தங்களுடைய சுய லாபத்தையும் சுய எண்ணங்களையும் சுய விருப்பங்களையும் ஆசாரிய பணியிலே அவர்கள் நீத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே அவர் பிரதான ஆசாரியரையும் வேத பாடகரையும் பல முறை எச்சரித்திருந்தார். வேத பிரமாணங்களை அவர்கள் தங்களுடைய சுய லாபத்தின் காரணமாக மாற்றி கூறியதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடுமையாக எச்சரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்கு பிற்பாடு பேதுரு அவருடைய சீடர் சொல்கிறார், விசுவாசிகள் யாவரும் ஆசாரியர்கள். விசுவாசிகள் யாவரும் ஆசாரியர்கள். எப்படி எனில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கின்றார். ஆகவே விசுவாசிகள் யாவரும் ஆசாரியர்கள் என்ற கருத்தை அவர் 1 பேதுரு 2:9 வலியுறுத்துகின்றார். இதைத்தான் மார்ட்டின் லூத்தர், சீர்திருத்த செம்மல் என்று அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் லூத்தரும் விசுவாசிகள் யாவரும் ஆசாரியர்கள் என்ற பேதுருவுடைய கருத்தை ஆணித்தரமாக இங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பவுல் தன்னுடைய ஊழியங்களிலே இறை மக்களும் ஊழியம் செய்யலாம், அப்படி செய்பவர்களே ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றும், ஸ்தானாதிபதிகள் ஊழியம் என்றும், உடல் வேலையாளர் ஊழியம் என்றும் மக்களை அவர் வேறுபடுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய இறைப்பணியை ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க செய்தாராம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பணி என்பது என்னவென்றால் மனிதர்களோடு சந்தித்து அவர்களை நலம் விசாரித்து குறைகளை நீக்கி
கடவுளின் பெயரில் உதவி செய்வதுதான் ஆண்டவருடைய திருப்பணி. மனிதர்களை சந்தித்து அவர்கள் சுகம் துக்கம் காரியங்களை விசாரித்து குறைகளை நீக்கி கடவுளின் பெயரில் உதவி செய்வதுதான் திருப்பணி. கடவுளின் அருளால் மனிதர்களுக்காக மனிதர்களால் மனிதர்களின் முழு ஈடுபாட்டால் நிறைவேற்றப்படுகிற திருப்பணியே இறைமக்கள் திருப்பணி. கடவுளுடைய அருளால் மனிதர்களால் மனிதர்களுக்காக மனிதர்கள் மூலமாக ஈடுபட்டு திருப்பணி நிறைவேற்றுவதுதான் இறைமக்களின் திருப்பணி. நம்முடைய திருச்சி தஞ்சை திருமண்டலத்திலே அன்பர் திருப்பணி என்கிற ஒரு துறை டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. நம்முடைய முன்னாள் ஆயர் அருள் திரு வி ராஜா மான்சிங் ஐயா அவர்கள் அதன் இயக்குநராக இருக்கின்றார். ஒவ்வொரு உறுப்பினர்களும் 8 முதல் 10 வகுப்புகளை கலந்து கொள்ள வேண்டும். அதிலே பல அசைன்மெண்ட் கொடுப்பார்கள், அதிலே பல எக்ஸாம் வைப்பார்கள். அதையெல்லாம் அவர்கள் பூர்த்தி செய்து 10 வகுப்புகளுக்கு பிற்பாடு அவர்களை அழைத்து பேராயர் அவர்கள் கையிலே பேராயர் உரிமம் பெறுவார்கள். நம்முடைய ஆலயத்திலே 5 அல்லது 6 பேர் அன்பர் திருப்பணி முடித்து லேப்ரேச்சர் லைசன்ஸ் ஹோல்டராக இருப்பது நம்முடைய ஊழியத்திலே அவரை பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சேகர் குழுவிலே அன்பர் திருப்பணிக்கென்று ஒரு இடம் உண்டு, லேப்ரேச்சருக்கு ஒரு இடம் உண்டு. திரு சாலமோன் ஐயா அவர்கள் லேப்ரேச்சராக நம்முடைய சேகர் குழுவிலே இருப்பது நமக்கு மிகவும் சிறந்த ஒரு காரியம். இப்படியாக இறை மக்களும் ஊழியம் செய்ய முடியும், அவர்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்றார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இந்த காலை வேளையிலே எடுத்துக் கொள்ள இருக்கின்றோம். வாசி கேட்ட 2 திருமறை பாடல்கள் மூலமாக இறை மக்களான நாம் இறை சித்தத்திற்கு அவருடைய திருப்பணிக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். முதலாவதாக இறை சித்தம் நிறைவேற விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இறை சித்தம் நிறைவேற விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். Firm in faith to fulfill the will of God. Firm in faith to fulfill the will of God. எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வசனங்களிலே இந்த தானியேலுடைய பகுதியும் இந்தியாவிலே நடைபெறுகின்ற தற்போதைய காரியங்களும் ஒன்றாக இணைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆழமாக இந்த சத்தியங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்திய சூழ்நிலைக்கும் தானியேலுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியிலே 3 இளைஞர்கள், சாதாரண இளைஞர்கள் அல்ல, துடிப்போடு விளங்குகின்ற, கடவுளுக்காக எதையும் செய்ய தங்களே துணிகின்ற ஒரு 3 வாலிப பிள்ளைகளை நாம் பார்க்கலாம். ஒருவர் பெயர் சாத்ராக், இன்னொரு பெயர் மேசாக், இன்னொரு பெயர் ஆபேத்நேகோ என்று நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, துடிப்போடு எவ்வாறு ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய முடியும் என்பதை இந்த பிள்ளைகளுடைய வாழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகத்துக்கு சான்றாக வாழ இவர்கள் எவ்வாறு தங்களை ஈடுபடுத்துகிறார்கள், உலகத்துக்கேற்ற உத்தவேசம் தெரியாமல் கடவுளுக்குரிய காரியங்களில் எவ்வாறு தங்களை ஈடுபடுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த 3 இளைஞர்களும் தங்களுடைய விசுவாச வாழ்விலே உறுதியாய் காணப்பட்டார்கள். கடவுள் மேல் இருக்கின்ற நம்பிக்கையிலே கடைசி வரை நிலைத்து நின்றார்கள். அதற்காக தங்களுடைய உயிரை கூட பணயம் வைக்க துணிந்தார்கள். அரசனுக்கு அஞ்சாமல் அந்த சிலையை வணங்க அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உங்களுக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும், வரலாறு தெரியும். நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு அரசன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிற நாட்டுகளை சுரண்டி அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்து, குறிப்பாக தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்கத்தின் மூலமாக ஒரு பொற்சிலையை அவன் செய்தான். தன்னுடைய ரூபத்திலே ஒரு பொற்சிலையை அவன் செய்தான். அந்த பொற்சிலை 60 முழ உயரமும் 6 முழ அகலமாக மிகப்பெரிய ஒரு பொற்சிலையாக அதை செய்தான். அந்த சிலையை தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட
சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் வாசைக்காரருமானவர்களே 3, 4, 5 கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் வாசைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அறிந்து கொள்ள கடவீர்கள். மிகப்பெரிய ஒரு கட்டளையை இங்கே நேபுகாத்நேச்சார் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இதனுடைய பொருள் என்னவென்றால், பாபிலோனில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் ஒரே நாடாக மாற வேண்டும். தன்னுடைய ஆளுகை கீழாக எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும். அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா நாடுகளும் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அது மட்டுமல்ல, மனித வழிபாடு என்பது கடவுளுடைய சித்தத்துக்கு எதிரானது. மனித வழிபாடு என்பது பல தீமையான காரியங்களை கொண்டு வரும். கடவுளுக்கு விரோதமான ஒரு வழிபாடு என்பதை உணர்ந்த 3 வாலிபர்களும் தங்களுடைய செயலிலே கடைசி வரை அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். சிலையை வணங்க மாட்டோம், ஒருவேளை கடவுளை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்கிற ஒரு விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அரசனுடைய கட்டளை தீ சுழலில் எரித்து விடுவோம் என்று அரசன் அச்சுறுத்தியும் தங்களுடைய கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தால் உறுதியாக அவர்கள் காணப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதனை மனிதன் மதிப்பது சகோதரத்துவம். மனிதனை மனிதன் மதிப்பது சகோதரத்துவம். அன்பு மலர் செய்யும். ஆனால் மனிதனை மனிதன் வழிபடுவது ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் உருவ வழிபாட்டில் கொண்டு வரும். மனிதனை மனிதன் வழிபடுவது என்பது ஆதிக்கத்தையும் ஆணவத்தையும் அடிமைத்தனத்தையும் உருவ வழிபாட்டில் கொண்டு வரும். இன்றைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே சமயம் என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் கொண்டு வரப்படுகிறோம். நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த நிலைக்கும் இந்த நிலைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. இன்றைய சூழலிலே நம்முடைய பன்முகத்தன்மை மறைந்து நாம் ஒன்றாக்கப்படுவதிலே பலர் சுயலாபம் அடைவதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒன்றாக்கப்படுவதன் மூலமாக நம்முடைய பன்முகத்தன்மை மறைகிறது. இந்தியா இஸ் a secular country. எல்லா மத தங்களுடைய கடவுளை வழிபடலாம் என்கிற ஒரு சுதந்திர நிலை மாறி ஒரே நாடு, ஒரே கடவுள், அதை வணங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திலே, அதுவும் நம்முடைய கடவுளாக இருந்தால் பரவாயில்லை, அந்நிய தெய்வங்களை வணங்க வேண்டும், கல்லையும் மண்ணையும் வணங்க வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது எவ்வளவு வேதனை அன்புக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் பேரில் இருக்கின்ற விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இறை மக்களாகிய நாம் ஊழியம் செய்கின்ற பொழுது கடவுள் பேரில் இருக்கின்ற நம்பிக்கை, இந்த சூழ்நிலை கடவுள் மாற்றுவார், இந்த நிலையும் அப்படியே மாறும், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையும் மாறும். ஆகவே கடவுள் நம்மை நிலைநிறுத்துவார், இந்த இடத்திலே நாம் சான்று பகிர நம்மை நிலைநிறுத்துவார் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். எவ்வகையான அச்சுறுத்தல் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், நீதி நியாயத்துக்காக பாடுபடுகின்ற இறை மக்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், இறை சித்தம் நிறைவேற விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக இரண்டாவதாக, இறை சித்தம் நிறைவேற செயல்பாட்டில் உறுதியாய் இருக்க வேண்டும். கடவுளோடு இறை சித்தம் நிறைவேற செயல்பாட்டில் உறுதியாய் இருக்க வேண்டும். இறை சித்தம்
சித்தம் நிறைவேற விசுவாசமும் செயல்பாடும் அவசியம். வேதம் சொல்கின்றது யாக்கோபு 2:17 கிரியைகளற்ற விசுவாசம் செத்து. Our faith and action should be correlated together. விசுவாசம் செயல்பாடும் ஒன்றாக இருந்தால்தான் கடவுளுடைய இறையாட்சியை நாம் மலர செய்ய முடியும். வாசிக்கின்ற லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் வசனங்களிலே தனிமையான ஊழியம் செய்யாமல் ஆண்டவர் குழுவாக ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு குரூப்பாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே மையப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் என்பது 12 சீடர்களோடு முடியவில்லை, 12 அப்போஸ்தலரோடு முடியாமல் அவர் 70 பேரை தெரிந்து கொள்கிறார். 2 பேராக உலகுக்கு அவர் அனுப்புகின்றார். அந்த ஊழியத்திலே பாமரர்கள் அதிகமாக இருந்தார்கள். படிக்காத பாமரர்கள், வசதி குறைந்த மக்கள், ஏழைகள் அதிகமாக அதிலே இருந்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் மனுக்குலம் பாவத்தின் குலமாக கெட்டு போகாமல் அந்த பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனான இயேசுவை உலகுக்கு ஆண்டவர் தம்முடைய ஒரே பிள்ளையை மனிதனாக மாற்றுகின்றார். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகுக்கு வந்தார் என்றால் மனிதனுடைய இன்பங்களையும் மனிதனுடைய போராட்டங்களையும் சந்திக்க மனிதனாக வாழ்ந்தால்தான் முடியும் என்று சொல்லி கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுக்கு குலத்துக்கு மனிதனாக அவர் அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இறைப்பணியை இறை மக்களை அவர் தெரிந்து கொள்கின்றார். அவர்களுக்கு சில ஆலோசனைகளை தருகின்றார். வாசியுங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 4ஆம் வசனத்திலே பணப்பை சாமான்பை பாதரட்சை நீங்கள் அணியக்கூடாது. திருமறையிலே 70 பேர் யார் என்று பெயர் சூட்டப்படவில்லை. இந்த 70 பேர் யார் என்று திருமறை நமக்கு சொல்லப்படவில்லை. அப்படி இருந்த போதிலும் இந்த 12 சீடர்களுக்கு நிகராக இந்த 70 இறைமக்களுடைய விசுவாசம் இருந்தது. 12 அப்போஸ்தலர்களுக்கு நிகராக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அணுகுமுறைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம், திருப்பணி, இறை சித்தத்தை இந்த 70 பேரும் நிறைவேற்றினார்கள். பொதுவாக சொல்வார்கள், இறை தொண்டு என்பது இறை மக்களால் இறை மக்களுக்கு இறை பணியாற்றுவதுதான் இறை தொண்டு. இறை மக்களால் இறை மக்களுக்கு இறை பணியாற்றுவதுதான் இறை தொண்டு. இந்த 70 பேரும் பாமர மக்கள். பண வசதியோ அல்லது வசதிகளோ இல்லாமல் இருந்த போதிலும் ஊழியத்தின் காரணமாக பணத்தையோ வசதிகளையோ விரும்பாமல் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்றால் ஒரு யூத சமயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். போலியான சட்டங்களும் போலியான நியாய பிரமாணங்களும் போலியான சடங்கு சம்பிரதாயத்துக்கு இடம் கொடுக்கின்ற யூத சமயத்திலே அந்த மக்கள் இருந்த போதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை துடிப்போடு செய்ய அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இறை மக்களுடைய குறைகளை தீர்க்கும் கருவியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை நிவர்த்தியாக்கும் ஒரு திருப்பணியை அவர்கள் செய்கின்றார்கள். உதாரணமாக உடல் நலமளிக்கும் அற்புதங்களை அவர்கள் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அந்த நற்செய்தியை இறை மக்களுக்கு இந்த மக்கள் சொல்கின்றார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:9.
அவ்விடத்திலுள்ள பெரியாளிகளை சஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்கின்றார்கள். பெருமையோ அகந்தையோ அவர்கள் கொள்ளாமல், ஒருவேளை சுகமளிப்பதன் மூலமாக பெருமை கொண்டாலோ ஆண்டவரை கண்டிக்கின்றார். நீங்கள் பெருமைப்படாதீர்கள், உங்களுடைய பெயர் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். உங்களுடைய பெயர் உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் பெயர் இருக்கணும். அவ்வாறு பெருமைக்கு நீங்கள் இருந்து நில்லுங்கள். சுகமளிப்பதன் மூலமாக நீங்கள் ஒருபோதும் பெருமை கொள்ளாதீர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அவர் கட்டளையிடுவதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஸ்டீபன் இவர் ஒரு அபிஷேகம் பெறாத ஒரு உண்மையான ஒரு விசுவாசி, அபிஷேகம் பெறாத ஒரு விசுவாசி. ஆனால் சிறந்த பிரசங்கியாக ஆண்டவருடைய வார்த்தையை சிறந்த முறையிலே அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து உண்மையில் கூட லேவியனும் ஆசாரியனை அவர் மையப்படுத்தாமல் நல்ல சமாரியனை அவர் மையப்படுத்துகின்றார். அபிஷேகம் பெறாத நல்ல சமாரியன் தான் சரியான பங்கை தெரிந்து கொள்கின்றான். அவன் உத்தமமாய் நடந்து பலருக்கு உதவியாக இருந்தான். அவனுடைய செயல் மூலமாக நான் கல்விப்படுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கலாம். அதுபோல இறை மக்களாகிய நாம் ஆயராக நாம் ஆகவில்லையே, என்னுடைய பிள்ளைகள் ஆயராக ஆகவில்லையே, நான் என்னுடைய பிள்ளைகளை உலகத்துக்கென்று அனுப்புவதற்காக அர்ப்பணித்தேனே, ஆனால் அவர்கள் வேறு ஒரு வேலைக்கு சென்று விட்டார்களே என்ற கவலை இருந்தாலும் இறை மக்களாகிய நாம் நம்முடைய வேலை இடங்களிலே, பணித்தளங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஒரு வசனத்தையாவதும் நாம் பிறருக்கு விதைக்க முடியும். உடனே நாம் பலனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு வசனத்தை சொல்வதன் மூலமாக உடனே அவர்கள் மாற மாட்டார்கள், அவருடைய மனம் மாறாது. ஆனால் கொஞ்ச காலத்திலே, நாட்கள் செல்ல செல்ல அந்த வசனங்கள் உள்ளத்திலே பேசும். யார் யாரெல்லாம் வசனங்கள் சொல்கிறீர்களோ அந்த வசனம் உள்ளத்திலே பேசும். ஏனென்றால் அந்த வசனம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே பேசுவார். அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே நாம் நற்செய்தியை அறிவிக்க துரிதமாக நாம் செயல்பட வேண்டும். அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் என்கிற ஒரு நிலையிலே இந்த அறுவடைக்குரிய வேலையாட்களை கொண்டு வரும் ஆண்டவரை என்று சொல்லி நாமும் ஒரு ஊழியத்திலே ஈடுபட்டால் நிச்சயமாக பிதா நம்மிலே மகிமைப்படுவார். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளுடைய நற்செயல்களுக்கு சாட்சி பகர வேண்டும். கடவுளின் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் மட்டுமே நாம் சார்ந்து பகிர்ந்து நமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய நற்செய்தியை உயிர் மூச்சு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல இறைமக்களாகிய நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய வசனங்களை விதைக்க வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறையாட்சி சீக்கிரமாக வளரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சிந்தித்த காரியங்களை ஒரு முறை நோக்கி பார்ப்போம். இறை மக்களாகிய நாம் சார்ந்து பகிர ஆண்டவர் நம்மை நடத்துகின்றார். சார்ந்து பகிர்கின்ற இறை மக்களாக மாற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் சார்ந்து பகிர ஆண்டவர் தாமே நம்மை நித்தமும் நடத்த ஆண்டவரை நாம் நோக்குவோம். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, and of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood.
This is my story. This is my song. Praising my Savior all the day long. This is my story. This is my song. Praising my Savior all the day long. எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, திருவசனத்தை நாங்கள் தியானிக்கிறதாக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதாக நீர் எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இறை மக்களாகிய ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்முடைய திருப்பணியை செய்வதற்கு, திருப்பணியை ஆற்றுவதற்கு அவர்கள் சாத்தியம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து பார்த்தோம். இறை சித்தம் நிறைவேற விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக நிலைத்து நிற்கவும், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை போல கடைசி வரை உம்முடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கவும், இறை சித்தம் நிறைவேற செயல்பாட்டில் உறுதியாக இருக்கவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை நிறைவேற்ற ஒருபோதும் மறுப்பு சொல்லாமல் துடிப்போடு அவருடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு செய்வதற்கு வேண்டிய பலனை இவர்கள் தர வேண்டுமாய் வேண்டுகின்றோம். இறை மக்களாகிய இவர்களும் ஊழியக்காரர்களாக நீர் மாற்றும். இயேசுவின் மூலம் சிவன் ஜீவன் வளர்க்கப்படே. ஆமென். ஆயராக அருட்பொழிவு தருகின்றவர்கள் ரெவரண்ட் எஸ். நத்தானியேல், திருமதி ஜே. சாந்தி, திருமதி ஆர். சுகந்தி, திரு பி. பிரபாகரன் ஆகியோர் ஆயர்களாக அருட்பொழிவு தருகிறார்கள். உதவி ஆயராக டீக்கனாக திரு பி. ஜிம் ஞான மேத்யூஸ், திருமதி ஜே. ஐரின் லிடியா, திரு பி. டோனி பினகாஸ், திரு ஐஆர். பெண்டிக் இமானுவேல் ஆகியோர் உதவி ஆயராகவும், திரு ஜெயக்குமார், டாக்டர் மிஸ்ஸஸ் ரூபி செல்வராஜ் அவர்கள் கௌரவ ஆயர்களாக அருட்பொழிவு பெற இருக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெறுகின்ற இந்த அருட்பொழிவு ஆராதனையிலே பேராயர் அவர்களும் திருமண்டல அலுவலர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருட்பொழிவு ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக ஊழியர்களே அபிஷேகம் செய்கின்ற இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்கக்கூடியவர்களை ஆயர் முறையிலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியா கேம்பஸ் க்ரூசேட் ஃபார் கிரைஸ்ட் என்கிற ஒரு இயக்கம் வேத வினாவிடை போட்டி நடத்த இருக்கிறார்கள். வருகின்ற நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்த வேத வினாவிடை போட்டி பைபிள் கிளாஸ் 2020 நடைபெறும். வயது வரம்பு 17 வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு பிரிவாகவும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரண்டாவது பிரிவாகவும் பிரித்து இந்த வேத வினாவிடை போட்டி நடைபெறும். 22ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த வேத வினாவிடை போட்டி நடைபெறும். ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேரடியாகவும் ஆன்லைனிலும் இந்த வேத வினாவிடை போட்டி நடைபெறும். இதற்குரிய வேத பகுதிகள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 2 நாளாகவும் புஸ்தகமும், புதிய ஏற்பாட்டு பகுதியிலே 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா ஆகிய புஸ்தகங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். பதிவு கட்டணமாக 30 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த கொரோனா காலங்களிலே ஆன்லைன் மூலமாகத்தான் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். திரு ஜோசப், திருமதி ரோஸ்மேரி ஜோசப் அவர்களுடைய பெயரிலே பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் ஃபோன் நம்பர் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். திரு ஜோசப் 9789590805, மிஸ்ஸஸ் ரோஸ்மேரி 9787596527. அவர்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு
உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக ஜெபித்து நன்றாக படித்து இந்த வேலர் நாவிடை போட்டியில் கலந்து கொள்ளும்படி திருச்சபை மக்களாக உங்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கின்ற நம்முடைய திருச்சபை உறுப்பினர்கள் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இன்று திருமதி ராஜேஸ்வரி செல்வகுமார், திரு ஜி சியாம் ஜெரால். 5ஆம் தேதி ஜே ஸ்ரீஜான் ஜோனா. 6ஆம் தேதி செல்வி ஏ பிளஸி, செல்வி ஏ பிரைசி ரெட்யூலா. 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞான அமிதம், மிஸ்ஸஸ் ஏ அன்னம்மாள், மிஸ்டர் பி ஆல்பர்ட் அசோக். 9ஆம் தேதி டாக்டர் பேனா ஜெர்லிங், மிஸ்டர் பெர்னார்ட் ரகாம்ராஜ், மிஸ் டி ஜெலினா மெர்சி. 10ஆம் தேதி சனிக்கிழமை மிஸ் குயின் ரோஸ், யு அருள் சுதன், மிஸ்ஸஸ் சி செல்வி ஆகியோருக்கு நம்முடைய சபை சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். பிறந்த நாள் அனுசரிக்கின்ற திருச்சபை உறுப்பினர்களுக்காக நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாள் மூலமாக ஒரு புதிய ஆண்டை நீர் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றீர். கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் கருவிலைப் போல பாதுகாத்து வழிநடத்தி சுகம் வேலன் ஜீவன் யாவும் கொடுத்த ஆண்டவர், இந்த புதிய நாளிலும் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை நீர் நீடித்து அதன் மூலமாக இன்னும் அநேக பிறந்த நாளை கொண்டாடி இந்த உலக வாழ்களில் ஒரு சாட்சியாக அவர்கள் ஜீவிக்க அருள் தாரும். பிறந்த நாள் அனுசரிக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் சுமக்கையிலும் எங்கள் ஜீவனோட தகப்பனே, ஆமென். சென்ற வார காணிக்கை வரும் சந்தா மூலமாக 10,460 ரூபாய், பெண்களுக்கு சங்கத்தின் மூலமாக 60 ரூபாய், ஆலய பராமரிப்பு மூலமாக 60 ரூபாய், ஊழிய பணி மூலமாக 40 ரூபாய், ஏழையர் உபசரிப்பு மூலமாக 60 ரூபாய், டிஎஃப்எஸ் பாஸ்டர் ஸ்கீம் மூலமாக 40 ரூபாய், 27/9/2020 ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் மூலமாக 4,606 ரூபாய், நன்றி காணிக்கை மூலமாக 700 ரூபாய், உண்டியல் மூலமாக 4,576 ரூபாய், கடந்த 1ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற திருவிருந்த ஆராதனை மூலமாக 2,000 ரூபாய், சிஎம்எஃப் மூலமாக 200 ரூபாய். ஆக மொத்தம் சென்ற வார காணிக்கை 22,802 ரூபாய். நன்றி.
காலை வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ள நிற்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். சான்று பகிர்கின்ற இறை மக்களாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும், செயல்பாட்டிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் வருவதாகும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் உள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. தேவ சமாதத்தோடு நாம் சென்று வர கடவுள்.